யாருக்காவது கேள்வி இருக்குன்னு சொன்னா அதோட ரெசிபி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, ஆனா அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா. பிரைஸ் காட். அப்புறம் தூதர்கள் உண்ணும் உணவால் ஆண்டவர்களை போஷித்தார். அப்படின்னா இந்த ஆண்களுக்கு சோறு போடுறதுக்கு ஆண்டவர் பரலோக கிச்சன்ல குக் பண்ணி ஆண்டவர் தூதர்களை வச்சு மேரினேட் பண்ணி டெய்லி சமைச்சு சூடா வானத்திலிருந்து ஆண்டவர் அப்படியே விசிறி அடிச்சு மழையா மண்ணாவை பொழிய வச்சு இவனுக்கு சோறு கொடுத்தா இவன் சாப்பிட்டு சொல்றான், நாங்க இருந்த ஊர்ல எல்லாம் நாங்களாம் வெங்காயம் சாப்பிடுவோம் தெரியுமா. என்னது உட்கார வச்சு டேபிள் நிறைய பிரியாணி, பாயா, சிக்கன் கிரில், சிக்கன் தந்தூரி, சிக்கன் பார்பிக்யூ, அப்புறம் வேற என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. வேற என்னது, மட்டன் சுக்கா, கோழி வடை, காடை ஃப்ரை, இப்படி எல்லாம் போட்டா உட்காந்துட்டு எங்க வீட்டில் கஞ்சியும் துவையலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த டேக்ஷாவை தூக்கி அவன் மண்டையிலேயே கவுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரணும். இவனுக்கு தேனிட்ட பணியாரம் போல தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை இவங்களுக்கு 40 வருஷமா போட்டா சொல்றாங்க, எங்க ஊர்ல எந்த ஊர்ல அடி வாங்குறான், பார்வோன் கேவலமா ட்ரீட் பண்றான், அடிமைகளாக இருக்கிறான். அந்த ஊர்ல சொல்றான் எங்க ஊரான். என்னது அதுக்கு பேரு? அங்கெல்லாம் எகிப்துல எல்லாம் நாங்கெல்லாம் வெங்காயம் சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய் சாப்பிட்டோம். எப்படி இருக்கும் பாருங்க, நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருக்கும்போது அங்கெல்லாம் நாங்கள் வெங்காயமும் துவையலும் கஞ்சியில் அடித்து சாப்பிட்டா மதியானத்துக்கு வேற என்னலடா இருந்துச்சு. சைடில் நாங்கள் இது கூட தான் வச்சுருந்தோம், அது பேர் என்னடா, அது பேர் என்னது, அது பேர் மிளகா, பச்சை மிளகா உப்புல தொட்டு. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மண்ணாவையும் எடுத்து ஒரு கலசத்தில் போட்டு உள்ள வைங்கிறாரு. என்னை கேட்டிங்கன்னா இது எதுக்கு அடையாளமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவனுக்கு சிலரையெல்லாம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. என்னது என்ன பண்ணாலும், ஐயோ எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னென்னமோ டிசைனாக பண்ணி போடுறேங்க, அவர் ஹாப்பியே ஆக மாட்டேங்கிறாருங்க. ட்ரை பண்ணாதீங்க. என்னது ட்ரை பண்ணாதீங்க, அவருக்கு ஹாப்பி ஆக மாட்டார். என் மனைவிக்கு நான் என்ன பண்ணாலும் என்ன கஷ்டம். சில கேஸுங்க அப்படிதான். என்னது அது அப்படிதான். அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் பாருங்க, கடவுளே பரலோக